February 26லேருந்து March 3rd வரைக்கும் தோஹாவில் நடந்த மாஸ்டர்ஸ் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணேன். அதில் 2 ஈவெண்ட் கலந்துக்கிட்டேன், 50 மீட்டர் அண்ட் 100 மீட்டர் பேக் ஸ்ட்ரோக்கில். அதில் 100 மீட்டர் பேக் ஸ்ட்ரோக்கில் சில்வர் பொசிஷனும் 50 மீட்டர் பேக் ஸ்ட்ரோக்கில் பிரான்ஸ் மெடலும் பண்ணேன். ஸோ இந்த கேட்டகிரியில் இந்தியாவில் வின் பண்ண ஒரே ஸ்விம்மர் நானாக தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி ஜப்பானில் 2023 ஒரு 7 மாதம் முன்னாடி நடந்தது. இதே 2 ஈவெண்ட்டில் 5வது 6வது முடித்தேன். ஸோ முடிச்சு வந்ததுலேருந்து அடுத்த எடிஷன், அடுத்த வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பில் மெடல் பண்ணணுங்கிற எண்ணத்தோட ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். என்னோட டீம் பார்த்துருப்பீங்க, என்னோட டீம் ஃபுல்லாக எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அண்ட் என்னோட ஒய்ஃப், என்னோட பேபி கூடவே இருந்து எல்லா நாளும் என்னை ஷேர் பண்ணாங்க, மோட்டிவேட் பண்ணாங்க. அவங்களோட சப்போர்ட் இல்லைன்னா இதை நான் பண்ணியிருக்கவே மாட்டேன். அண்ட் கவர்மெண்ட் சைட்லேருந்து ரொம்பவே நல்லா சப்போர்ட் கிடச்சிது என்னோட ட்ரைனிங்க்கு எல்லாமே. இப்போது மோடி சார் சென்னை வந்திருந்தாங்க, ஸ்போர்ட் பில்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்க வந்திருந்தாங்க. ஒலிம்பியன்ஸ்லேருந்து வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாத்தையும் பர்சனலாக பார்த்து கங்க்ராச்சுலேட் பண்ணாங்க. இங்கே நம்ம ஸ்டேட் லெவலில் அண்ணாமலை சார் பர்சனலாக எனக்கு விஷ் பண்ணி அனுப்பிச்சாங்க. ஸோ ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது இந்த மாதிரி ஒரு வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் வேர்ல்ட் ஸ்டேஜில் ஸ்விம்மிங்கை எடுத்துகிட்டு போகிறதுக்கு. இது நான் பண்ணதுனால அடுத்தது ட்ரினிடாட் டொபாக்கோவில் ஒரு பேன் அமெரிக்கன் கேம்ஸ்க்கும் குவாலிஃபை ஆயிருக்கேன். அடுத்தது 2025 நடக்க போகிற சிங்கப்பூர் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்க்கும் குவாலிஃபை ஆயிருக்கேன். இதே மாதிரி இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்ப்பேன்னு நான் நம்புகிறேன். உங்களோட சப்போர்ட் எல்லாம் கூட இருக்கணும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். எது சார்? ஆமாம் சார். ஸோ வேர்ல்ட் அக்வெட்டிக்ஸ் அப்படின்றது நம்ம வேர்ல்டுலேயே அதான் ஹையஸ்ட் கவர்னிங் பாடி. இப்போ ஸ்டேட் அசோசியேஷன் ஒன்று இருக்குது, நேஷனல் அசோசியேஷன் ஒன்று இருக்குது. அதே மாதிரி இப்போ வேர்ல்டில் நடக்கிற எல்லா காம்படிஷனுக்கும் அவங்க தான் ஹையஸ்ட் அத்தாரிட்டி. அவங்க நடத்துறது தான் அத்தாரிட்டியான காம்படிஷன். ப்ரைவேட் காம்படிஷன் இல்லாமல் அவங்க தான் ரெகக்னைஸ்டு காம்படிஷன். ஸோ அதில் 4000 காம்படிட்டர்ஸ்க்கு மேலே வருவாங்க. 208 கண்ட்ரி பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. மொத்தம் 12 கேட்டகரியில் நடத்துவாங்க. 25லேருந்து 80 வரைக்கும் நடத்துவாங்க. நான் 30 to 34 என்னோட ஏஜ் கேட்டகரியில் நான் வருவேன். அதில் 208 கண்ட்ரியிலேருந்து 4000 பார்ட்டிசிபென்ட்ஸ் மேலே வருவாங்க. வித்தியாசம் வேறு ஈவெண்ட்ஸில். இது என்னோட மெயின் ஈவெண்ட்டில் இதில் நான் வின் பண்ணேன். ஸோ அந்த வேர்ல்டு அக்வேட்டிக்ஸ்ன்றது தான் வேர்ல்டு கவர்னிங் பாடி. இந்த ஸ்விம்மிங்க்கு மட்டும் இல்லாமல் 5 ஸ்போர்ட்டுக்கு, ஸ்விம்மிங், டைவிங், வாட்டர் போலோ, சிங்க்ரனைஸ் ஸ்விம்மிங், ஓப்பன் வாட்டர், இது 5 வாட்டர் நீர் விளையாட்டுக்கும் அவங்க தான் ஹையஸ்ட் கவர்னிங் பாடி சார். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா போன வருஷம் 2019 நான் ஒரே ஒரு மெடல் வின் பண்ணேன், ஒரு பிரான்ஸ் வின் பண்ணேன். இந்த வருஷம் இந்தியாக்காக 2 மெடல் வின் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி சப்போர்ட் இருந்தால் இந்த 2 இன்னொரு 10 மெடல் ஆகும். வேறு ஸ்டேட்ல இருந்தும் நம்ம நாட்டுக்காக மெடல் வின் பண்ணுவாங்க. ஸோ இதே மாதிரி ஒரு சப்போர்ட், ஒரு மோட்டிவேஷன் ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ்க்கு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். தேங்க்யூ.